இந்த நெகேமியா அவனிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு பெரிய தாழ்மை இருந்தது. அப்படின்னா அவனை விரோதிக்கும் போது அவனை தாழ்த்தினார், அவனை உயர்த்தும் போது அவனை தாழ்த்தினார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய வெற்றி எங்கே அடங்கி இருக்கிறது என்றால், தாழ்மையில தான் அடங்கி இருக்கிறது. தன்னை தாழ்த்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மன தாழ்மையாய் நீங்கள் இருக்கிறதை விட உங்களிடத்துல நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, மன தாழ்மையா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க மன தாழ்மையா நடக்கணும். சிலருக்கு தாழ்மை என்கிறது வெளி தோற்றத்துல இருக்கும் பாருங்க, ரொம்ப குமிவோம், ரொம்ப அடிபணிவோம், அதான் பாய் போடுறதுக்கு தாழ்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஒண்ணு பேசினாங்கன்னா தாழ்மை இருக்காது அப்படின்வாங்க. ஆனால் நம்முடைய தாழ்மை வெளி தோற்றத்திற்கான அது மட்டுமல்ல. வெளியில மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம பணிவது நல்லது, நம்ம தாழ்ந்திருப்பது நல்லது. ஆனா அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, தாழ்மைன்ற ஒன்று இருக்கணும். சிலருக்கு வெளியில மனத்தாழ்மை மாதிரி நடிச்சிட்டு உள்ளுக்குள்ள அப்படி இருக்காது.